ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 2 ஐபிஓ ஓப்பன் ஆகுது. விக்ரான் இன்ஜினியரிங், அன்லான் ஹெல்த் கேர், இந்த 2 ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த 2 ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டெசிஷனையும் வெரி ஷார்ட் அனாலிசிஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு விக்ரான் இன்ஜினியரிங் பார்த்தேன்னா இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருந்துகிட்ருக்காங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்டர் லெவல்லையும் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டு, சர்ஃபேஸ், ஓவர் ஹெட் டேங்க், இது மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோலார் எனர்ஜி, சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் 45 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 14 ஸ்டேட்டில். ஆன்கோயிங்காக பார்த்திங்கன்னா 44 ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆர்டர் புக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2442 கோடிக்கு ஆர்டர் புக்கு வச்சுருக்காங்க. கிளைண்ட் பேஸுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிளைண்ட் பேஸு. ஸோ என்டிபிசி, பவர் கிரிட், சவுத் அண்ட் நார்த் பீகார் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் தெலுங்கானா, ஸோ இது மாதிரி கிளைண்ட் பேஸுமே நல்லாயிருக்கு இவர்கள்கிட்ட. ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா அசட் லைட் பிஸ்னஸ் மாடலில் இருக்காங்க. ஃபிக்ஸ்டு அசட் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்டர் புக்குமே நல்லாயிருக்கு. ஆர்டர் புக்கில் பார்த்திங்கன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், வாட்டர், ரயில்வே, சோலார், இது மாதிரி ஆர்டர் புக் வந்து டைவர்சிஃபைடாக தான் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் எதுவுமே இல்லை. ஸோ கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் செம அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இவர்களோட காம்படிட்டர்ஸும் இப்போ லாஸ்ட் இயர் லிஸ்ட் ஆனாங்க. நான் நெக்ஸ்ட் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் ரெவன்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. கடன் டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 0.58 வச்சுருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 772 கோடி. அதில் ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 32 PE மல்டிப்பிளில் ஐபிஓ வர்றாங்க. பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கல்பத்தாறு, டெக்னோ எலக்ட்ரிக், டிரான்ஸ்ரெயில் லைட்டிங், ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் பியர் கம்பெனிஸாக இருக்காங்க. இதில் டிரான்ஸ்ரெயில் ரைட்டிங் தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் 2024 ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸாக 432 ரூபான்ற மாதிரி வந்தாங்க. ஸோ இப்போ 758 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ விக்ரான் இன்ஜினியரிங்கோட பியர். ஓகேங்க. அடுத்து அன்லான் ஹெல்த் கேர் பார்க்கலாம். 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. ஃபார்மாமெடிக்கல் இன்டர்மீடியேட்ஸ், ஏபிஐ, ஆக்டிவ் ஃபார்மாமெடிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. மெடிசின்ஸ், பர்சனல் கேர், வெட்டினரி ஹெல்த், இதில் எல்லாமே இவர்களுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுடைய ப்ராடக்ட் கமர்ஷியலைஸ்டு ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா 65 இருக்குது. பைலட் ஸ்டேஜில் 28 ப்ராடக்ட்டும், லேபார்டரி டெஸ்டிங்கில் 49 ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கு இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டும் இவர்கள் வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அப்படின்றனால நிறைய ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சின்ன கம்பெனியாக இருந்தாலுமே இந்த ரெகுலேட்டரி அப்ரூவல் வாங்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரி பேரியர் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ராங் ப்ரமோட்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீமும் இவர்கள்கிட்ட இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகேவாக இருக்குது. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி மட்டும்தான் கொஞ்சம் சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி. ஃபுல்லாகவே வந்து ஃபார்மா செக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இஷ்யூ சைஸ் 121 கோடி ஐபிஓ வர்றாங்க. ஸோ சின்ன இஷ்யூ சைஸ் தான் T2D ஐபிஓ. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 10% ஒதுக்கியிருக்காங்க. பிஇ ரேஷியோன்னு பார்த்தோன்னா 23.5. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. பட் சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி. பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அக்குட்டாஸ் ஹெல்த் அப்படிங்கிறது ஆமி ஆர்கானிக்ஸ் தான். சரிங்களா. சுப்ரியா லைஃப் சயின்சஸ் இவர்கள் எல்லாமே பியர் கம்பெனிஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 29 இந்த 2 ஐபிஓவுமே. ஃபஸ்ட்டு விக்ரான் இன்ஜினியரிங் ஷேர் ப்ரைஸ் பார்த்தோன்னா 97 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 148 ஷேர்ஸ். கண்டிப்பாக விக்ரான் இன்ஜினியரிங் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும். ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு லாட் அப்ளை பண்ணினாலே போதுமானது தான். வேல்யூஷன் ஓகேவாக தான் இருக்குது. கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 18.5% கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது. ஸோ அலாட்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா விக்ரான் இன்ஜினியரிங் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியாக இருக்காங்க. நல்ல ஆர்டர் புக்கும் வச்சுருக்காங்க. கிளைண்ட் பேஸும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் வைஸும் அண்ட் தட் மீன்ஸ் டிமாண்ட் வைஸும் ஃபண்டமெண்டல் வைஸும் விக்ரான் இன்ஜினியரிங் ஓகேவாக இருக்குது. ஸோ நான் அதனால் இந்த ஐபிஓவில் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்துமே அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அன்லான் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா 91 ரூபீஸ் ஐபிஓ ப்ரைஸு. ஒரு லாட் அப்படிங்கிறது 164 ஷேர்ஸு. வேல்யூஷன் ஓகேவாக தான் இருக்குது. கிரே மார்க்கெட்டில்
டிமாண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து இந்த 2 கம்பெனி கம்பேர் பண்ணும்போது செகண்டாக லிஸ்டிங் கெயின் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அலாட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் when compared to விக்ரான் இன்ஜினியரிங். ஏன்னா சின்ன இஷ்யூ சைஸு, அதனால் அலாட்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து டிமாண்ட் இல்லைன்றனால அப்ளை பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கம்பெனி ஓகேவாக தான் இருக்கும். சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா செக்டரை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இவர்களுடைய ரெவன்யூவில் பார்க்குறப்ப. ஸோ அது ஒன்று தான். நான் இந்த ஐபிஓவில் அன்லான் ஹெல்த் கேர் ஐபிஓவில் அப்ளை பண்ணலை. நீங்கள் விக்ரான் இன்ஜினியரிங், அன்லான் ஹெல்த் கேர் இதில் எந்தெந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ரீஇஷ்யூ 3.0 அப்படின்ற பாலிசி வந்து நீவா போபாலில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சம் இன்சூர்டு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட். ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் அப்படின்ற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். சம் இன்சூர்டு எடுத்திருப்போம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கு வச்சுருக்கோம். எனக்கு என் ஹஸ்பண்ட் எங்கள் 4 பேருக்குமே ஈச் 20 lakhs மாதிரி. எனக்கே சம்டைம் டவுட்டாக இருக்கும், இந்த 20 லட்சம் பத்துமா ஃப்யூச்சரில் இப்போ இருக்க மெடிக்கல் இன்ஃப்ளேஷனில் அப்படின்ற மாதிரி டவுட்லாம் இருக்கும். இனி அந்த டவுட்டே வேண்டாம். சம் இன்சூர்டு அன்லிமிட்டெட் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க ரீஇஷ்யூ 3.0. இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் அண்ட் ஃப்யூச்சரும் இதுதான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ரீஇஷ்யூ 3.0 அப்படின்ற ஒரு ஹெல்த் கார்டு மட்டும் வாங்கிக்கிங்க. எவ்வளோ மெடிக்கல் பில்லுனாலும், எத்தனை டைம்னாலும், எவ்ரி மந்த்தோ எவ்ரி இயரோ, நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக அன்லிமிட்டெட் தான். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பாலிசி வச்சுருக்கவங்க ரீஇஷ்யூ 3.0 மாற்றிக்கிங்க. நம்ம வந்து கிளைம் ப்ராசஸ்க்குமே ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் எடுக்காதவங்க, நீங்கள் இப்போ லேட்டாக எடுத்தாலுமே லேட்டஸ்ட்டாக எடுக்க போகிறீங்க, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய maheshwariprakash15@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக உங்களோட பாலிசி டாக்குமெண்ட் இருந்துச்சு, ஓல்டு பாலிசி டாக்குமெண்ட் இருந்தாலும் அட்டாச் பண்ணி மெயில் அனுப்புங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம்.